லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்றும் லங்காஸ்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. இலங்கையை கட்டி எழுப்போம், ரீபில்டு ஸ்ரீலங்கா என்ற துணிப்பொருளில் இலங்கையின் 78வது தேசிய சுதந்திர தின விழா நேற்றைய தினம் கொழும்பில் அமைந்திருக்கின்ற சுதந்திர சதுக்க வளாகத்தில் இடம்பெற்றது. நான் கூறினேன், இலங்கையை கட்டி எழுப்புவோம். ஆனால் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி உட்பட இந்த NPP அரசாங்கம் இலங்கையை இப்படி கட்டி எழுப்ப போகின்றது என்ற கேள்வி இன்று எழுந்திருக்கின்றது. அவர்களிடம் அதற்கான திட்டங்கள் இருக்கின்றது, அதற்கான முயற்சிகள் இருக்கின்றது, அதற்கான அர்ப்பணிப்பு சேவைகள் எல்லாம் ஒரு பக்கம் செய்து கொண்டு சென்றாலும் எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் இலங்கையை கட்டி எழுப்ப வழி விடுவார்களா, அதற்கான முயற்சிகளுக்கு பங்களிப்பு செய்வார்களா என்று கேட்டால் நிச்சயமாக சொல்லலாம் இல்லை என்று தான். காரணம், ஒரு தரப்பினர், அதாவது எதிர்த்தரப்பில் இருக்கின்ற ஒரு தரப்பினர் கூட ஒத்துழைத்தாலும் கூட இன்னும் ஒரு தரப்பு இருக்கின்றது, காலை பிடித்து இழுக்கும் தரப்பு. அதுதான் இந்த ராஜபக்சக்களினுடைய ஆதரவாளர்கள், அதே போல ராஜபக்ச தரப்பை சேர்ந்தவர்கள் தான் இதில் பிரதானமாக செயல்படுகிறார்கள். நேற்று கூட நாங்கள் சுதந்திர தின விழா நிகழ்வு குறித்து பார்த்தோமானால் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கூட அந்த இடத்திற்கு வருகை தந்திருந்தார். அதே போல அவர் உட்பட எதிர்த்தரப்பில் இருக்கின்ற ஏராளமான, அதாவது SJB சார்பாக நிறைய பேர் அங்கு வருகை தந்து இந்த சுதந்திர தின நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். ஆனால் அது முடிந்து பார்லிமெண்ட் உறுப்பினர் அரசடி சில்வா கூட இந்த தேசிய தின நிகழ்வு குறித்தும் அதே போல ஜனாதிபதியினுடைய உரை குறித்தும் அவருடைய ஃபேஸ்புக் நேரலையில் நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். ஆனால் இதெல்லாம் இப்படி இருக்கும் போது இந்த நாமல் ராஜபக்ச உட்பட ராஜபக்சக்கள் தரப்பு என்ன சொல்கின்றது என்று பார்த்தால், முழுக்க சிங்கள சமூகத்தை டியூன் பண்ணும் விதமாக அல்லது டியூன் பண்ணும் விதமான கருத்துக்களை தான் நேற்றிலிருந்தே சொல்லி வருகின்றார்கள். எப்படியான கருத்துக்கள் என்று பார்த்தால், மிக முக்கியமாக இந்த நடந்து முடிந்திருக்கின்ற 78வது தேசிய சுதந்திர தின விழா தமிழ் டயஸ்போராக்களுக்கானது. தமிழ் டயஸ்போராக்களை உற்சாகப்படுத்த அவர்களுடைய தேவைக்குத்தான் இவர்கள் எல்லாமே செய்தார்கள். நாங்கள் இது ஏற்கனவே நான் நினைக்கின்றேன் சுராந்தி ராஜபக்சவும் நாமல் ராஜபக்சவும் CIDக்கும் SCIDக்கும் செல்லும் போது இந்த இவர்களுடைய இவர்கள் சார்பாக முன்னிலையாக வந்த, அதாவது அது நீதிமன்றம் அல்ல, ஆனால் அந்த போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக ஆதரவுக்காக வந்த சட்டத்தரணிகளில் பிரதானமாக மனோஜ் கமகே சொன்ன விஷயம்தான் இவர்களெல்லாம், அதாவது சுராந்தி ராஜபக்சவும் நாமல் ராஜபக்சவும் CID FCIDக்கு அழைக்கப்பட்டது டயஸ்போராக்களை திருப்திப்படுத்தத்தான். இது வடக்கு கிழக்கில் டயஸ்போராக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொள்ள அனுரவின் திட்டம் தான் இது என்ற மாதிரியாக கூறுகிறார்கள். அதே விஷயத்தை இன்னும் சற்று ஆழமாக இன்னும் சில வார்த்தைகளை அதில் சேர்த்துக்கொண்டு இணைத்துக்கொண்டு இன்று இந்த சுதந்திர தின நிகழ்வுக்கு அடிக்கின்றார்கள். பாருங்கள், அடி எப்படி என்றால், அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவருடைய திட்டம் இங்கு இராணுவம் 30 வருட யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த இராணுவத்தை அவமதித்திருக்கின்றார். இராணுவம் பயன்படுத்திய ஆயுதங்களை அந்த அணிவகுப்பு, அந்த மரியாதை அணிவகுப்பிலே காண்பிக்கவில்லை, அதையும் அவர் அவமதித்திருக்கின்றார். அந்த ஆயுதங்கள் எல்லாம், யுத்தத்துக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் கடனுக்கு வாங்கின ஆயுதங்கள், ஆகவே அவற்றை பயன்படுத்த முடியாது என்று, அவற்றை பயன்படுத்துவதில் என்ன அப்படி பெருமை இருக்கின்றது என்று NPP சார்பாக ஒரு அமைச்சர் ஒருவர் ஒரு நேர்காணலில் குறிப்பிடுகிறார். அந்த விடயத்தை இப்பொழுது கையில் எடுத்திருக்கிறார். அதே போல விமல் வீரவன்ச இன்றைய தினம் ஒரு ஊழல் வைத்து அவர் கூறுகிறார், சுதந்திர சதுக்க வளாகத்தில் கட்டப்பட்ட, அதாவது 2011ஆம் ஆண்டு அங்கு இந்த பௌத்த மதத்தின் பெருமையை பறைசாற்றும் முகமாக அமைக்கப்பட்ட அந்த கொடி கம்பத்தில் இருந்த பௌத்த கொடி கழற்றப்பட்டிருக்கின்றது. அனுரகுமார் திசாநாயக்கத்தான் அதை கழற்றி இருக்கின்றார். அதை கழற்றிவிட்டு, அதை அகற்றிவிட்டு அவங்களுக்கு இப்படியான ஒரு தேசிய தினம் செய்ய வேண்டும், கொண்டாட வேண்டும் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போல இராணுவ வீரர்கள் என்று சொல்லாமல் இராணுவ சிப்பாய்கள் என்று இந்த நிகழ்விலே பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. யுத்தத்தை மதிக்காமல், யுத்தத்தை நினைவு கூறாமல், அண்மையில் நடந்த டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு இராணுவத்தில் செய்த வேலைகளை மாத்திரம் இவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் பல குற்றச்சாட்டுகள். அதே போல நேற்றைய தினம் வடக்கில் நடந்த போராட்டம், அதாவது இது சுதந்திர தினம் அல்ல, இது கரிநாள் என்று அனுஷ்டித்து எதிர்ப்பு போராட்டங்கள் வடக்கு கிழக்கு பகுதிகளில் பல இடங்களில் வெடித்தது. அதற்கும் இந்த அரசாங்கம் தான் வழிவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததாக நாமல் ராஜபக்ச இன்று பார்லிமெண்டத்தில் கூட தெரிவித்திருந்தார். அதே போல மற்றொரு விடயம்தான்
பௌத்த விகாரைகளுக்கு கட்டுவதற்கு அங்கு அனுமதி மறுக்கப்படுகின்றதாம். மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களாம். அரசாங்கம் அதற்கு பார்த்து கொண்டிருக்கின்றதாம். எந்த விதமான எதிர்ப்பு நடவடிக்கைகளையும் செய்வதில்லையாம். இப்படியான பல விஷயங்களையும் சொல்லிக்கிறார். அதே போல சரத் வீரசேகர நேற்றைய தினம் உடனே அவர் சுதந்திர தின நிகழ்வுக்கு அழைக்கப்படவில்லை. ஆனாலும் அதை அவர் தொலைக்காட்சியில் பார்த்தாராம் என்ன நடக்கிறது என்று. அப்படி பார்த்தவர் ஊடகத்தை நட சொல்கிறார். இது புலம்பெயர்ந்து இருக்கின்ற தமிழ் டயஸ்போரா, அவரும் அதே கதை தான், டயஸ்போராக்களுக்காக செய்ததா அல்லது இலங்கையில் இருக்கின்ற சுதந்திரத்தை, உண்மையான சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த இராணுவத்திற்காக, நாட்டு மக்களுக்காக செய்யப்பட்டதா என்று கேள்வி எழுப்பி இது டயஸ்போராக்களின் தேவைக்கு செய்யப்பட்ட ஒன்று என்ற மாதிரியான விடயங்களை அவரும் குறிப்பிட்டிருக்கிறார். இவர்களுடைய தேவை எல்லாமே இலங்கையில் வாழ்கின்ற சிங்கள மக்கள் மத்தியிலே சிங்களவர்களை இந்த அரசாங்கம் நிராகரிக்கின்றது. தமிழர்களை மாத்திரம்தான் இந்த அரசாங்கம் கவனத்தில் கொள்கின்றது. அவர்களுக்கு தேவையானவற்றை டயஸ்போராக்களின் பணத்தை பெற்று இங்கு வடக்கு கிழக்கு பகுதி வாழ் மக்களுக்கு தேவையானதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு இராணுவ முகாம்கள் அகற்றுவதற்கு இந்த அரசாங்கம் அனுமதித்திருக்கின்றது. விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவருடைய வீடு கட்டப்படுவதற்கு இந்த அரசாங்கம் அனுமதித்திருக்கின்றது. இவற்றை எல்லாம் கூறி சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு விஷத்தை விதைக்கும் முகமாக இவர்களுடைய செயற்பாடு இப்பொழுது அமைந்திருக்கின்றது. ஆகவே இவர்களுக்கு மீண்டும் தேவைப்பட்டிருக்கிறது என்ன? இனவாதம். அந்த இனவாத ரீதியான கருத்துக்களை வைத்துக்கொண்டு இனவாத ரீதியாக அடித்து இந்த அரசாங்கம் இனவாத ரீதியான அரசாங்கம், இவர்கள் சிங்களவர்களை அவமதிக்கிறார்கள், சிங்கள மக்களின் உரிமைகள் இந்த ஆட்சியின் கீழே பறிபோய் கொண்டிருக்கின்றது, சிங்கள மக்கள் அவர்களுடைய அபிமானம், வெற்றியை கொண்டாட முடியாத ஒரு சூழல் இந்த ஆட்சியின் கீழ் உருவாகி இருப்பதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுக்கள். அது ராஜபக்ச அதை சொல்வது யார்? இப்போ எங்காவது ஒரு ஃபேஸ்புக் போஸ்டிலே ஒரு பதிவை பார்த்தோமானால் இப்படியான பதிவுகள் இருக்கிறது. அதை யார் சொல்லியிருக்கிறார்? அவர் யார்? அந்த பதிவிட்டவர் யார் என்று பார்த்தால் நிச்சயமாக ராஜபக்ச தரப்பு அல்லது ராஜபக்ச தரப்பின் ஆதரவாளராகத்தான் இப்பொழுது இருக்க காணப்படுகின்றார். இப்படியான நிலையில் இந்த இலங்கையை கட்டி எழுப்ப முடியுமா என்பது தான் கேள்வியாக இருக்கின்றது. ஆகவே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்றைய தினம் இந்த சுதந்திர தின நிகழ்வில் ஜனாதிபதியின் உரையில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். வேகமாக செல்ல விரும்பினால் தனியாக செல்லுங்கள், ஆனால் வெகு தூரம் செல்ல விரும்பினால் ஒன்றாக செல்லுங்கள் என்று அவர் அந்த விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார். நிச்சயமாக இது இந்த நாட்டை அபிவிருத்தி பாதையில் கொண்டு நடத்த வேண்டும் என்றால், இருந்ததை விட ஒரு புது அபிவிருத்தி பாதையில் நாங்கள் செல்ல வேண்டும் என்றால், வெற்றி அடைய வேண்டும் என்றால், இப்பொழுது நாங்கள் வீழ்ந்திருக்கிற நாள் எழுந்து நடக்க வேண்டும் என்றால் ஒன்றாக செல்வது தான் வழி என்று அவர் குறிப்பிடுகின்றார். அதாவது இனவாத ரீதியாக, மதவாத ரீதியாக எந்த விதமான பாகுபாடும் பிரிவினையும் இல்லாமல் அனைவரும் சேர்ந்து பயணித்தால் தான் நாங்கள் இலங்கையராக, இந்த ஒரு நாட்டு மக்களாக நாங்கள் வெற்றி பெற முடியும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாங்கள் பார்த்தோமே, ஆனால் இது இன்று மட்டுமல்ல, ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே அவருடைய பல்வேறுபட்ட கருத்துக்களில் இந்த தன்மை அவரிடம் இருப்பது நன்றாகவே தெரிகின்றது. ஆனால் ஒரு சில முடிவுகள், அவர் எடுக்கின்ற முடிவுகளால் ஆங்காங்கே பிரச்சனைகள் உருவாகின்றது, அது உண்மைத்தான். ஆனால் அதற்கான தீர்வுகளை அவர்கள் எப்படி கொடுக்க போகிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. காரணம், ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கப்படுமே ஆனால் மறுபுறம் அதற்கு இன்னொரு பிரச்சனை வருகிறது. அதாவது வடக்கு மக்கள், வடக்கில் இருக்கின்ற தமிழ் மக்களுடைய ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு ஒன்று கொடுப்பேன். உதாரணமாக வடக்கில் பல வருட காலமாக இருந்த ஒரு இராணுவ முகாம் அகற்றப்படுகின்றது. அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது என்றால் எங்கு தெற்கிலே இந்த நான் சொன்ன ராஜபக்ச தரப்பினர் மக்களை தூண்டி விடுகின்றார்கள். இப்படியெல்லாம் இதோ இராணுவ முகாம்களை அகற்றுகிறார்கள், பார்த்து கொண்டிருக்க முடியுமா, வேடிக்கை பார்க்க முடியுமா என்று கேள்விகளை கேட்க தொடங்கியவுடன் அங்கு மக்களும் கொதித்தேல ஆரம்பிக்கிறார்கள். ஆகவே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இவர்களுடைய ஆயுதமாக தற்போது இருப்பது இனவாதம். ஆகவே இன்னும் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகளும் இதே வியூகத்தை பயன்படுத்துவதாக ஒரு சில தகவல்களும் இருக்கத்தான் செய்கின்றது. மக்களை தவறான பாதையில் வழிநடத்த ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகள், மக்களால் நிராகரிக்கப்பட்ட தமிழ் அரசியல்வாதிகள் முயல்வதாகவும் சொல்லப்படுகின்றது. ஆகவே மக்களே அவதானமாக இருங்கள். மீண்டும் ஒரு கலவரம், யுத்தம் வேண்டாம் என்று தான் தற்போதைக்கு
இலங்கையர்களாக வாழ்கின்ற இலங்கையர்களாக சிந்திக்கின்ற மக்கள் விரும்புகின்றார்கள். மீண்டும் ஒரு யுத்தத்துக்கு முகம் கொடுக்க, மீண்டும் ஒரு கலவரத்துக்கு முகம் கொடுக்க, மீண்டும் ஒரு போர் சூழலை இந்த நாட்டில் உருவாக்க இங்கு யாருமே விரும்பவில்லை. யாருக்குமே ஒரு போர் வேண்டாம், யுத்தம் வேண்டாம், கலவரம் வேண்டாம், இனவாத ரீதியான துவேஷங்கள் வேண்டாம் என்று தான் அனைவரும் இப்பொழுது வாழ முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு சில அஜெண்டாக்களுக்கு பின்னால் சென்று யாரும் ஏமாந்து விடக்கூடாது என்பதுதான் பொதுவான கருத்தாக இருக்கின்றது. அவை நாங்கள் யோசிக்க வேண்டும். ஒரு சிலர் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் தான் இன்று அதிகமாக பேசுகிறார்கள். அது தமிழ் தரப்பிலும் சரி, சிங்கள தரப்பிலும் சரி. உதாரணமாக நாமல் ராஜபக்ச பார்லிமெண்டத்திற்கு வந்து இவ்வளவு கம்பீரமாக கதைக்கின்றார். ஆனால் அவர் பார்லிமெண்டத்துக்கு எப்படி வந்தார் என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. மக்களுடைய வாக்குகளால் அவர் வரவில்லை. தேசிய பட்டியல் மூலமாக வந்தவர் தான் பார்லிமெண்ட் உறுப்பினராக இன்று இவ்வளவு சத்தம் போட்டுக் கொண்டிருக்கின்ற நாமல் ராஜபக்ச. ரைட்? அப்படியானவர்கள் மக்களுடைய மனங்களை வென்று தேர்தலில் வந்திருந்தால் அவர்கள் கதைப்பதில் அர்த்தங்கள் இருக்கின்றது. அதை நம்புவதற்கு மக்களும் விரும்புவார்கள். ஆனால் மக்களுடைய வாக்குகள் கிடைக்காது. ராஜபக்ச அந்த தரப்பை விழுந்து கிடக்கின்ற தருணத்திலே எங்களுக்கு எப்படி வாக்கு செலுத்துவார்கள் என்ற பயத்தில் அவர் மாற்று வழியில் தேசிய பட்டியலூடாக உள்ளே வந்துவிட்டு இன்று இனவாத ரீதியான கருத்துக்களை விதைப்பது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. ஆகவே போராட்டங்கள் செய்வது மக்களுடைய உரிமை. நேற்றைய தினம் சுதந்திர தினம் அன்று கரிநாளாக அனுஷ்டித்து மக்கள் அவர்களுடைய நிலையை இன்னும் ஒரு ஆழமாக மக்கள் வெளிப்படுத்தியது நிச்சயமாக அது அவர்களுடைய உரிமை. அந்த போராட்டத்தின் போது பிடிக்கப்பட்ட ஒரு சில பதாகைகளை நாங்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டும். இனப்பரம்பலை மாற்றி அமைக்கும் நோக்கோடு எங்கள் தாய் நிலத்தை ஆக்கிரமிக்காதே என்ற ஒரு பதாகை, ஜஸ்டிஸ் ஃபார் தமிழ்ஸ் நாட் ஃபேக் செலிப்ரேஷன்ஸ், இண்டிபெண்டன்ஸ் ஃபார் ஊம் தமிழ்ஸ் ஆர் ஸ்டில் ஆப்ரேஸ்டு அப்படின்ற ஒரு பதாகை பார்க்கப்பட்டது. அதே போல வட்டுக்கோட்டை தீர்மானம் வழிகாட்டி சுயநிர்ணயம் எங்களின் உரிமை என்ற ஒரு பதாகை ஒரு அம்மா படுத்திக் கொடுக்க நீங்கள் பார்க்கிறீர்கள். காணாமல் ஆக்கல்கள், இனப்பரம்பலை மாற்றுதல், பண்பாட்டு அழிப்பு, இதுவே இனப்படுகொலை என்று நிறைய பதாகைகள் இவ்வாறு பார்க்கப்பட்டதாகவே இது மக்களுடைய மனதில் இருந்து எழுகின்ற கோரிக்கைகள். ரைட்? ஒரு சில உண்மையாகவே அந்த கவலையோடு அந்த பற்றோடு போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் இன்னும் சிலர் அரசியல் ரீதியாக ஒரு தரப்பை வீழ்த்த வேண்டும், அதற்கு மக்களை பயன்படுத்தலாம் என்று ஒரு சிலர் நினைக்கிறார்கள். நான் அவர்களை தான் கூறினேன். மக்கள் மத்தியில் உண்மையாகவே சுதந்திரம், வடக்கு கிழக்கை பார்த்தால் இன்னும் ஏராளமான பிரச்சனைகள் மக்களுக்கு இருக்கின்றது. இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை பெற்று தாருங்கள். வடக்கில் கூட ஜனாதிபதி அனுரவை நம்பி அவருடைய வாக்குகளை நம்பி ஏன் வாக்களித்தார்கள் என்றால் இவர் மூலமாவது வடக்கு கிழக்கு மக்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமா, பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா, இத்தனை வருட கால பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை பெற்று தாருங்கள் ஜனாதிபதி என்று தான் மக்கள் வாக்குகளை அள்ளி வீசினார்கள் ஜனாதிபதி தேர்தலில். அதே போல ஜனாதிபதி அங்கு சென்றாலும் அந்த அன்பு பாச மழையை பொழிவதற்கு காரணமே ஜனாதிபதி கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையில் தான். ஆகவே ஜனாதிபதியும் அதை சற்று கவனத்தில் கொண்டு இந்த மாதிரியான இனவாத கருத்துக்களை கதைக்கத்தான் செய்வார்கள். இவர்களுடைய வேலை அதுதானே. அதற்கென்று வடக்கு கிழக்கில் அபிவிருத்தி பணிகளோ மக்களுடைய கோரிக்கைகளையோ நிறைவேற்றாமல் விட்டுவிடாதீர்கள். அவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை பாருங்கள். பல வருட காலமாக கஷ்டங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்ற மக்களுடைய சுபதுக்கங்களை நீங்கள் நிச்சயமாக பார்த்தே ஆக வேண்டும் என்பதுதான் பொதுவான கோரிக்கையாக இருக்கிறது. அரசியல் ரீதியாக அல்லாமல் உண்மையாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கங்களை பாருங்கள். அரசியல் விட்டுவிடுங்கள். அரசியல் ரீதியாக அவர்கள் ஒரு எஜெண்டாவுக்காக வருகை தந்து அவருடைய அரசியல் தேர்தல் வாக்குகளை செலுத்தி பெற்றுக் கொள்வதற்காக மீண்டும் கேம்பெயின் செய்வதற்காக ஒரு சிலர் இந்த போராட்டங்களை பயன்படுத்துவது தெளிவாக தெரிகிறது. அவர்களை விட்டுவிட்டு உண்மையான மக்கள் போராட்டத்துக்கு செவி கொடுப்பது இந்த அரசாங்கத்துக்கு நல்லது. அதே போல இனவாத ரீதியாக பேசுபவர்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றது என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அமைதியாக இருந்தால் இந்த கருத்துக்கள் கதைகள் அப்படியே தொடர்ந்து தான் இருக்கும். அவை என்ன விதமான சட்ட நடவடிக்கை எடுக்குமா இல்லையா என்பதும் கேள்வியாக சமூக வலைத்தளங்களில் பலரும் கேள்வி கேட்டு வருகிறார்கள். அதே போல உருவ கேளிகள், தோற்ற கேளிகள் என்று நேற்றைய தினம் அதிகமாக எங்களுக்கு காணக்கூடியதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, அதே போல பிரதமர் அரணி அமரசூரிய அவர்களுடைய தோற்றங்களை வைத்து கேள்வி விமர்சனத்துக்கு உட்படுத்தும் ஒரு கம்பெயினும் சோசியல் மீடியாவில் அதிகமாக பார்க்கப்பட்டு வருகின்றது. அவர்களுடைய உடைகளாக இருக்கலாம், அவர்களுடைய தோற்றத்தை வைத்து நிறைய பேர் கேள்வி கிண்டல் செய்து வருவதையும் எங்களுக்கு அவதானிக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் எங்கு சென்று முடியும்? அரசாங்கம் இதற்கெல்லாம் என்ன பதில் கூறும்? இதையெல்லாம் பார்த்து கொண்டா இருக்கின்றார்கள் என்ற மாதிரியான விஷயங்களும் அதிகமாக பேசப்படுகின்றது. ஒரு பக்கம் இப்படியான கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது.
இன்னொரு பக்கம் உண்மையான பிரச்சனைகளுக்காக கேள்வி கேட்டு போராட்டத்தில் ஈடுபடும் மக்களுடைய பிரச்சனைகள் இருக்கிறது. இதையெல்லாம் சமாளித்து அனுர அரசாங்கம் எப்படி இந்த இலங்கையை கட்டியெழுப்ப போகின்றது என்பது தான் இறுதி கேள்வியாகவும் பிரதான கேள்வியாகவும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கும் எது நடக்கும் என்று. தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். ஒவ்வொரு நகர்வையும் நாங்கள் புரிந்து கொண்டு செயற்படுவதுதான் சிறந்தது. ஆகவே சிந்தித்து செயற்படுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் விடைபெறுகின்றேன். ஒளிப்பதிவாளர் லெசிகரனுடன் நான் வில்சன். நாளைய தினமும் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.